இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு பாயாசத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நெய் காயும் போதே கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மெல்லிசாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். முந்திரியும் தேங்காயும் வறுப்பட்டுருச்சு. இது கூட நான் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் தேங்காவை நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு. அதே அளவு 1/4 கப் 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பருப்பும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இது கொஞ்சம் செவக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம். இதோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். இது பாகுபதம் வரணும்லாம் அவசியம் இல்லை, நார்மலாக கரைஞ்சால் போதும். இப்போ இந்த வெள்ளைக்கரைச்சலை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைச்சலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை கரைச்சலை சேர்த்துட்டோம். கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெள்ளை கரைச்சலோட பருப்பு நல்லா கொதிக்கணும். இப்போ பருப்பு நல்லா வெள்ளை கரைச்சலோடு சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் போல் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கலந்து விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் தேங்காய் இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பருப்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பருப்பு பாயாசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.